நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி பெண்களை வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து படம் பறித்து அவர்களை கொடுமைப்படுத்திய அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. தீர்ப்பு வழங்குவதற்காக மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்றத்தில் அவருடைய நீதிபதி அறையில் வந்து அமர்ந்து விட்டார். இப்பொழுது அந்த நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. உள்ளே இருப்பவர்கள் நீதிமன்ற அலுவலர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் உள்ளிட்டோர் மட்டுமே இப்பொழுது இருக்கிறார்கள். இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகிறது என்று ஒட்டுமொத்த நாடே எதிர்நோக்கி காத்திருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நாட்டையே உலுக்கும் வகையில் நடைபெற்ற இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சிபிஐ விசாரித்தது. கல்லூரி மாணவிகளை, இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி அதனை வீடியோ எடுத்து அவரது உறவினர்களையும் அந்த பெண்களையும் மிரட்டிய அந்த கொடூர சம்பவம் ஒரே ஒரு பெண்ணின் துணிகரமான புகாரினால் அது வெளியே வந்தது. மற்ற பெண்கள் அச்சத்தில் இருந்த போதிலும் இந்த புகாருக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இந்த புகார் ஆதாரங்களுடன் அவர்கள் ரகசியமாக நீதிமன்றத்தின் முன் அளித்தனர். காவல்துறையினரும் அவர்களது வாக்குமூலங்களை பதிவு செய்து கடந்த 6 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹரேன்பால், பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் என மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக இந்த வழக்கு நடத்தப்பட்டு வந்தது. 6 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதையொட்டி அவர்கள் இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு தற்போது அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையானது 2019 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. 1500 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் இப்போது விசாரணை முடிவடைந்து இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கோவை ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் இதற்கு தனியாக அறை ஒதுக்கி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் முகவரியோ அடையாளங்களோ வெளித்தெரியாமல் இருப்பதற்காக ரகசிய அறையில் வைத்து விசாரிக்கப்பட்டது. இது ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமல்ல, நாட்டையே உலுக்கும் வகையில் நூதனமான முறையில் கொடூரமாக இளம் பெண்களை அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி வீடியோ எடுத்து அவர்களது எதிர்காலத்தையே சீரழிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட அந்த 9 பேர் அதில் அரசியல் தலையீடு இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்த போதிலும் இதுவரை அது நிரூபிக்கப்படாததால் கைது செய்யப்பட்ட இந்த 9 பேருக்கும் என்ன தண்டனை என்பது தொடர்பாக நீதிபதி நந்தினி தேவி அறிவிக்க இருக்கிறார். இந்த தீர்ப்பின் மூலமாக நாடு முழுவதும் பாலியல் கொடுமையில் ஈடுபட்டு அவர்களை மிரட்டி அவர்களை வாழ்க்கையை சீரழிக்கும் அந்த கொடூர இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் அந்த வாக்குமூலங்கள், இது தவிர மின்னணு சாதனங்கள், செல்போன்கள், கணினி, இணையதளம் மற்றும் அவர்களது புகைப்படங்களை காட்டி மிரட்டியதற்கான அந்த வீடியோ பதிவுகள் உள்ளிட்ட பல ரகசியமான ஆவணங்களும் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டு இந்த 9 பேர் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த 9 பேரும் அதில் தொடர்பு இருக்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பாக முழுமையாக விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஜாமீனே வழங்கப்படாமல் அந்த விசாரணை நடைபெற்று வந்ததால் இந்த தீர்ப்பானது ஒட்டுமொத்த நாடே உற்று நோக்கும் தீர்ப்பாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது அது அதிமுக ஆட்சியில் நடைபெற்றதால் இது பொள்ளாச்சி ஆட்சி, பொல்லாத ஆட்சி என்றெல்லாம் இப்போதைய அரசால் குற்றம் சாட்டப்பட்டது. அரசியல் ரீதியாகவும் அந்த சம்பவம் பல குற்றச்சாட்டுகளை எழும்பியதை அடுத்து அது உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இன்றளவும் அந்த சர்ச்சைகள், வதந்திகள் மற்றும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படாமல் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான முயற்சி, அவர்களை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை அந்த நீதிமன்றத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு அவை அனைத்தும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து பல பெண்கள், இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் புகார் அளித்த பின்னரும் அவர்களது உறவினர்கள் மற்றும் அவர்களுக்கு சாதகமானவர்கள் அந்த புகார் கொடுத்த பெண்களை மிரட்டிய சம்பவங்களும் நாடு முழுவதும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.